ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் ட்ராக் 2. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினும் 4 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க. அகைன் ஃபைட் பண்ணிவிட்டு 2 பேரும் போகிறப்போ ஹீரோ இல்லை எனக்கு நீ தான் பியானோ இன்ஸ்ட்ரக்டராக வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. அதோட முடிஞ்சிருக்கும். இந்த செகண்ட் எபிசோடில் ஹீரோ பிரேக்கப்க்கு அப்புறம் அவரோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு தான் வருது. ஸோ அப்போ ஹீரோட வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் இது மட்டும்தான், அவள் என்னை விட கஷ்டமான டைமை அனுபவிக்கணும், வலி அவளுக்கு ரொம்பவே இருக்கணும் என்னை விட, அதை நினச்சி அவள் வருத்தப்படணும், இதெல்லாம் தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக வாய்ஸ் ஓவர் போன மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பிரேக் ஆகியிருக்காங்க. இந்த சீனை கட் பண்ண அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ப்ரெசென்ட்டில் ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹீரோயின் தான். உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, நீ ட்ரிங்க் பண்ணால் கூட அவள் பேரை தன்னிட்ட சொல்லுவேன், என்ன சொல்கிறேன், சரி விடு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் நான் டிசைட் பண்ணிவிட்டேன், அவள் தான் எனக்கு சொல்லித்தரணும்னு அவளுமே ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கேன். சேம் டைம் ஹீரோயின் ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஹீரோக்கு தானே. அவங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது, உண்மையாக நீ தான் சொல்லிக் கொடுக்க போறியா, அவனுக்கு இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுத்துட்டியான்னு கேட்டோன்னே இன்றைக்கி நான் சொல்லிலாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ கூப்பிட்டதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ சொன்ன உடனே ஹீரோயின் சொல்லாங்க, இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன். ஆமாம் டைம் ஆயிடுச்சு, அதனால் முடிஞ்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது, ஸோ நம்மள 2 பேருக்குள்ளே ஒரு கேப் இருக்கட்டும், மரியாதை கொடுத்து பேசுங்கன்னொடனே சரிங்க மேம் நான் நீங்கள் சொல்ல மாதிரியே பண்ணிக்கிடுதேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாயிலேருந்து நான் ஒரு சென்சிட்டிவ்னு சொன்னீங்களே அதுவே போதும், நம்ம 2 பேரும் மரியாதை கொடுத்தே பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்பவும் வாய் வார்த்தையில் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிருந்தாங்க. ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, நான் இதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு டபுள் பேமெண்ட் வரும், மற்றபடி எனக்கு ஹீரோ மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஹீரோயின் ஃப்ரெண்டு பாயிண்டை பிடிச்சிருந்தாங்க, நீ பேமெண்ட்டுக்காக போகிற, சரி ஹீரோ எதுக்கு இதை ஒத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். மறுநாள் ஹீரோவை தான் கட்டுறாங்க. கரெக்டாக அந்த மியூசிக் ரைட்டர் அந்த பையன்ட்டு மெசேஜ் வந்திருக்கு, இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியானதும் வெளியே வந்தோடனே பார்க்காங்க ரேக்கில் அவார்ட்ஸாக அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்தோடனே அதை பார்க்கணுமா, ஸோ இப்போ நான் கெத்தா சீனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி ஸோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக ஃப்ரிட்ஜு கிச்சனில் போய் பார்த்தா ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ காலையிலே கொண்டு போய் அதெல்லாம் வாங்கி அப்படியே ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி வைக்காங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தா கரெக்டாக என்ன பீஸ் சொல்லி கொடுக்கலாம் ஹீரோக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக அதில் ஒரு புக்கு வந்து இவங்க காலேஜ் டைமில் ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், அந்த புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து ஹீரோ வந்து நிறையா மெமரிஸ் இருக்குது, ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி நிறைய எழுதி வச்சுருப்பாங்க, இன்னுமே அதில் இருக்கும். ஸோ அதை பார்த்து ஹீரோயின் அந்த மெமரிஸை நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின்மே இன்னும் அந்த மெமரிஸோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போனா அடுத்ததாக ஹீரோ கையில் ஒரு மேகசின் வச்சுருக்காங்க, ஹீரோட ஃபேஸ் போட்டது. ஸோ ஹீரோயின் வந்தோடனே அதை நோட் பண்ணிட்டாங்க. கேட்காங்க, ஏன் இந்த ஹாட்டில் இதில் கிளைமேட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்கன்னே, கிளைமேட் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதான் தெரியுது ஃபேஸில் வேர்வை, அப்படிலாம் கிடையாது, என்னோடய ஸ்கின்னே அப்படி தான் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே என்னை பற்றி இன்னும் நிறைய ஞாபகம் வச்சுருக்க போல் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் கரெக்டாக உள்ளே போயும் ரேக்கில் இருக்கிற அந்த அவார்டை கவனிச்சிருந்தாங்க. ஸோ புரிஞ்சிருது ஹீரோ இதெல்லாம் நம்மகிட்ட காட்டுறதுக்காண்டி தான் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. உள்ளே உடனே கேட்காங்க, ஏதாட்டு சாப்பாடு ஏதாட்டு வேணுமா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் எனக்கு வேணும் மில்க் டீ க்ரீன் டீ அப்படின்னு ஹீரோயின் கேட்காங்க. ஸோ நீ கேட்டது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பியும், ஏன் இருக்காது, அதான் காலையிலே போய் எல்லாம் வாங்கியிருக்கீங்களே, ரொம்ப பிஸியோ காலையில் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்ம பியானோ கற்றுக்கலாமான்னு பியானோ பார்க்க போகிறாங்க. ஸோ அதே புக்கை தான் ஹீரோயின் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த மெமரிஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தப்போ அது வேணான்னு சொல்லி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அகைன் ஹீரோட்ட கொண்டு போய் வைக்காங்க. ஹீரோ பார்த்தோன்னே கேட்க, அவங்கள்ட்ட வேறு புக்கு இல்லையானே, இதான் இருக்கா அப்படின்னோடனே, ஏன் உங்களுக்கு வேறு ஏதாவது புக்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்காங்க. ஸோ ஹீரோட்ட சொல்கிறாங்க, உங்களை டச் பண்ணுறது எப்படி உங்களுக்கு பிடிக்காது, அதனால இந்த ஸ்டிக் தான் உங்களை டச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கை நீட்டிக்கிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்காங்க. ஸோ அப்படி வாசித்துட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோவுக்கு அவங்க பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஹீரோயினும் இந்த மாதிரி வாசித்ததே அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சடனாக தெரியாதனமாக ஹீரோ ஒரு தப்பு விட்டுருந்தாங்க. அதே தப்பு தான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தப்போவும் விட்டுருப்பாங்க போல். ஸோ ஹீரோயின் அவங்களே அறியாமல், நீங்கள் என்ன மறுபடியும் அதே தப்பாக விடுதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதாங்க. நீ எனக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுமே ஹீரோயினை திரும்பிக்கிட்டாங்க. ஸோ இவங்க படித்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரையும் ஹீரோ கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே, நானும் அதே வழியோடு தான் போகிறேன், வேணா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை வேண்டாம் நான் போய்க்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது சைக்கிளில் லாக் போட்டது ஓப்பன் ஆகலை. ஸோ விளையாட ஆரம்பிச்சுட்டு இங்கே ஹீரோ வந்த உடனே காரில் ஏற்றாப்பில், காரில் ஏறி ஹீரோயின் இப்படி ஓப்பன் பண்ணாமல் இருந்த உடனே பக்கத்தில் போய் கேட்காங்க,
இன்னும் வர வேண்டாம் தான் இருக்கேன்னொடனே வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் காரில் போகிறாங்க. ஸோ போயிட்டுருக்கிறப்போ கேட்காங்க, எதுக்கு சடனாக பியானோ கற்றுக்கிடுதீங்கன்னு. உடனே ஹீரோ சொல்கிறாங்க, அது எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால தான் நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிடணும். ரொம்ப பணம் கையில் இருந்தால் அதோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியே வரதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீயும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கிறப்போ சடனாக வந்து கவனிக்காமல் வந்ததுனால முன்னாடி ஒரு கார் நிற்கும். சடனாக ஃபாஸ்ட்டாக பிரேக் போட்டோடனே ஹீரோட கை அப்படியே ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும், முன்னாடி போய் விழுந்துடக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக இப்படி குட்டி குட்டி சீன்லாம் ப்ரூவ் பண்ணும், என்னென்னா என்னோட உயிரை விட உன்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். ஸோ இதை முடித்த உடனே ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாகி கையை தட்டி விட்டுட்டு, என்னென்ன அந்த கார்னரில் நிப்பாட்டிடுங்க, நான் அங்கேருந்து பேய்க்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதில் போய் நிப்பாட்டுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் கேட்காங்க, முடிஞ்சுதா எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன முடிஞ்சுதா, அதான் நீங்கள் நல்லா வெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு காட்ட வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சா, இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கணும் வேண்டாம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிடுவீங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, ஒரு கேப் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி போயிருந்தாங்க. கரெக்டாக அவங்க ஷாப்க்கு போனோடனே அந்த 2 குட்டி பசங்க வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டதும், எங்கள் அம்மா உங்கள்கிட்ட குட் பை சொல்லிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன வாண்டு அழுது, என்னடா அழுத, இப்போ நீ உனக்கு ஆசைப்பட்ட நேரம் என் கூட வந்து பியானோ வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு நான் அழலை, இனிமேல் நான் உங்கள்கிட்ட தெப்புக்கி சாப்பிட முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வாண்டு அழுதுட்டு இருக்கு. அடுத்த சீன்லேயே ஹீரோ ஒரு காஃபி ஷாப்பில் அந்த மியூசிக் ரைட்டரை பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோயினை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்டில் வந்து ஹீரோ வந்து இந்த லோடு மேன் அப்படி வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த பியானோ அந்த கிளாஸ்க்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின்காண்டி. ஒரு கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி சேடாக பேசினோடனே டயர்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ மேலே இன்றைக்கி வீக்லி எண்ட் ஆயிடுச்சுல, நான் உன்னை பிக்கப் பண்ண வரவான்னு கேட்டதுக்கு, இல்லை வேண்டாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஸோ அடுத்த டைம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் யாருமே கூப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வந்து இதை வெளியே நின்று கவனிச்சிருப்பாங்க. ஆனால் அதை கண்டுக்கிட மாட்டாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டு லைவாக ஸ்லைம் செஞ்சு காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸ்லைமுங்கிறது ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். அது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, பொம்மை மாதிரி டாய் மாதிரி பண்ணி. ஸோ அதை வந்து லைவாக செஞ்சு காமிட்டு இருக்கையும் ஹீரோயின் கரெக்டாக வரையும் பக்கத்து டேபிளில் இருக்கிற மற்ற எல்லாருமே ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசுவாங்க. இது ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அப்போவுமே டென்ஷன் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ தனியாக 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நான் இப்படி ட்ரிப்புக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறேன், வெக்கேஷனுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொன்னதுக்கு பதிலுக்கு ஹீரோயின், வெக்கேஷனுக்கு ஒன்றா போகணுமா, அதுக்கு நான் தனியாக இருந்து இங்கே பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன், ஸோ அதெல்லாம் ரிச்சான பீப்புள் தான் போக முடியும், நம்மளாலலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோடனே, என்ன ரிச்சான பீப்புள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம ஹார்ட்டில் லவ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க தான் ரிச்சான பீப்புள் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் அப்படி பேசையும் ஹீரோயினுக்கு லைட்டாக டென்ஷனான மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் டென்ஷனாக கொஞ்சம் சேடாக இருந்தோடனே கம்ஃபர்ட் பண்ணதுக்காண்டி கையில் இருக்கிற ஸ்லைமை கொண்டு போய் ஹீரோயின் கையில் கொடுக்காங்க. இதை ட்ரை பண்ணி, இது இப்படி ட்ரை பண்ணால் உனக்கு ஃபீல் பெட்டராக இருக்கும் பிடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்காங்க. ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேண்டாம்னு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அந்த ஸ்லைமை தட்டி விட்டுருவாங்க. கீழே போய் விழுந்துடும். ஸோ ஹீரோயின் கோவப்பட்டு எந்திச்சு வெளியே போயிடுவாங்க. வெளியே போனோடனே ஹீரோ அகைன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு, ஏன் இப்படி கோவப்பட்டு போகிறேன், நின்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, என்ன சொல்லணும் சொல்லு, நான் சொல்கிறேன், நான் எனக்கு தேவைக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை பற்றி சொல்லணுமா, இல்லைனா கனவு கொட்டையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னை பற்றி சொல்லணுமா. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து இப்போ வந்து ஹீரோ வந்து இந்த ஸ்லைம் அதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக படித்து ஏதாவது நல்ல ஜாப்பில் இருக்கணும்னு ஆசை. ஸோ இப்படி ஸ்லைம்லாம் பண்ணி லைஃப் வீணாக போகுதுன்னு தான் ஹீரோயின் கோவத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு யூடியூப்பில் நான் ஏதாவது பெரிய சேனல் க்ரியேட் பண்ணி பெருசாக வரணும்னு நினச்சா, நீ என்னென்னா எனக்கு போய் சிவில் சர்வீஸ் புக் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன், ஏன் என் ட்ரீமை பற்றி எப்பவும் இந்த அளவுக்கு டவுனாக பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது, நானும் ஒரு மனுஷன்தான், நீ என் கூட இருக்கிற டைம் ஒன்று ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும் தான் நான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன், உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கொஞ்சம் ஃபீலிங்காக பேச ஆரம்பித்தோடனே ஹீரோயினை ஹக் பண்ண போகிறாங்க. ஹீரோயின் தள்ளி விடுதாங்க. ஆனால் அகெயின் ஹக் பண்ணனாலே ஹீரோவும் அதே இடத்துல ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ஹக் பண்ணி. ஸோ இந்த சீனை கட் பண்ண அடுத்த சீனில் இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணி லேட் ஆகிட்டு கிளம்ப போயும் கரெக்டாக இவ்வளோ நேரம் அந்த காஃபி ஷாப்பில் இருந்த வெயிட்டர் தான் அந்த பையன். ஸோ இவன் தான் செகண்ட் லீடும் கூட. ஸோ வந்தோடனே ஹீரோட பேசுகிறான், இவன் வந்து ஒரு ஃபாரினர், ஸோ 6 மாதத்துக்கு தான் கொரியாவில் இருப்பேன், அதுக்குள்ளே போயிடுவேன், இப்போ போக வேண்டிய டைம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்கள் போகிறதா இருந்தால் அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடும், நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ விசிட்டிங் கார்டை கொடுக்காங்க. பிளேயிங் கம்யூனை பற்றி தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே, ஏன் தெரியாது, இப்போ இருக்கிற யூடியூபருக்கு அதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லியும் தெரியுது. ஸோ ஹீரோ வந்து அவர் நினச்ச மாதிரியே யூடியூப்பில் பெருசாக சாதிச்சிருக்காருன்னு. ஸோ அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மணிலாம் எது வேணாம், எனக்கு வேறு ஒன்றும் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா. நான் என்னன்னு காமிக்கலை. இந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ இப்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறதில்ல தெரியாதனமா ட்ரெயினேஜில் வந்து அவங்க போட்டிருந்த ஹெட்பட்ஸ் கீழே வந்தது. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு போகிறது தான் செகண்ட் ஹீரோ வராங்க.
ஸோ அப்போ தான் ஹீரோயினும் செகண்ட் ஹீரோ மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் எடுத்தும் கொடுக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே ஒரே பார்ட் டைம் ஜாப்க்கு தான் போகிறாங்க. இது என்ன ஜாப்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் முன்னாடி நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ மறுநாள் காலையில் எழுந்துச்சி போயிடலாம். ஸோ அதுதான் இப்போ 2 பேருமே ஒன்றா தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து மியூசிக் ரிலேட்டடாக கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கேட்காங்க, நீங்கள் சிங்கரா இல்லை கம்போசரான்னு கேட்டோன்னே 2மே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் நீங்களும் கேட்கிங்களான்னு சொல்லி இயர்பட்ஸில் வச்சு கொடுக்காங்க. ஸோ 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ போல் ஹீரோயின் வந்து அந்த மியூசிக் ரிலேட்டடாக ஒன்று ஒன்றா பேசையும் நீ உங்களுக்கு மியூசிக் தெரியுமா அப்படிங்கிற உடனே பியானோ எனக்கு தெரியும் கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா வாஸ்து காட்டுங்கன்னு சொல்லி அந்த பியானோ கீபோர்டை தூக்கி வச்சதுதான். ஸோ ஹீரோயின் வாஸ்து காமிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்குமே ஹீரோயினை பார்த்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன். நான் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ வாசிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக குளிர்துன்னு கையில் அப்படியே ஊதுவாங்க. உடனே குளிர் தான் என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஜாக்கெட்டை கழுத்தோன்னா உனக்கு ஹீரோயின் இல்லை வேண்டாம் ஜாக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் எடுத்து அவனுக்கே போத்திக்கிடுவான். ஸோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் பல்பாயிரும். உடனே அவனுக்காக நான் கேட்டிருக்கான். அவன் ஒரு காதில் தான் இயர்பட்ஸ் மாட்டிருக்கான். ஸோ ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இயர்பட்ஸை எடுத்து காமிப்பான். உடனே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாசிப்பாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணி ஒருத்தர் தலைமையில் ஒருத்தர் வச்சு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் போகிறப்போ உங்கள் நம்பரை தாங்க, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது மீட் பண்ணுறப்போ நம்ம பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்பர் வேறு சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் அவனோட பேர் வந்து கே. ஸோ அவன் சொல்கிறான், நான் சைன் வந்து போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சாங் பாடி காமிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் வேணால் சைன் பண்ணிக்கிட்டேன்னொடனே ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நான் இப்போ சைன் பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு ப்ரெஷர் தர ஆரம்பிச்சிருவீங்க, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோ சொல்லாங்க, நீ ஸ்டூடியோ பக்கத்தில் எங்கேயாவது ரெண்ட் எடுத்து தங்கிக்கோ, நான் ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்கேனாலும் தங்கிக்கிடுவேன், நான் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க வந்திருக்கேன், நான் எங்கேனாலும் தங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் நினைக்கலாம், நான் என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவனுமே ஓகே சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே சாங் போட்டு காமிச்சிட்டு இருக்கையும் ஒரு சாங் நல்லாவே இருக்குன்னு ஹீரோ பாராட்டி இருக்கேன். உடனே சொன்னான், இல்லை பியானோ ஆடா இருக்கு, அதனால தான் இந்த சாங் நல்லா இருக்குன்னு. உடனே ஹீரோ உனக்கு பியானோ வேறு தெரியுமா? இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தெரியும், வேணா அவளையும் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னோடனே சரி உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவனோட ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோக்கு என்னன்னு தெரியாது, அவங்க ஹீரோயினை தான் சொல்கிறானே. செகண்ட் ஹீரோக்கு வேறு இப்போ ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியுது. ஸோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண எப்படி நம்ம மீட் பண்ணுவோமா ஈவினிங்னோடனே அவளுமே ஓகே சொன்ன மாதிரி இருக்குது. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் வரானே கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சடனாக ஏதோ கிட்டார் வாசிக்கிற சவுண்டு கேட்குறேன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் இவன் வெளியே உட்காந்து கிட்டார் வாசிட்டு இருக்கான். சேம் டைம் ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க, ஹீரோயும் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, நடுவில் செகண்ட் ஹீரோ. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கல் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஸ்பெஷல் சீன் என்னென்னா ஹீரோ கரெக்டாக காரில் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஹீரோயின் கரெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சேம் டைம் அந்த 2 சின்ன பசங்களும் வந்திருப்பாங்க. வந்த உடனே கேட்காங்க, நீங்கள் அங்கே தான் படிக்க போகிறீங்களா, பியானோ கற்றுக்கிட போகிறீங்களான்னு. ஆமான்னு சொன்னோடனே அது மட்டும் இல்லாமல் இதான் எங்களோட லாஸ்ட் டே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ சேடாக ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்குது ஹீரோயினை நினச்சி. நைட்டு போல் அந்த சைக்கிள் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போவுமே ஹீரோ வந்து அவங்க கேட்டுக்கு அந்த பக்கம் நின்று ஹீரோயினை கவனிச்சுட்டு தான் நின்றுருப்பாங்க. அப்போவுமே ஃபேஸ் கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.